சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சித்தி சித்தி வா செல்வி. என்ன சித்தி, நான் கூப்பிடுறது கூட கவனிக்காம ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க. இல்ல, சௌந்தர்யாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உட்காரு. நானும் சௌந்தர்யாவை பத்தி தான் பேசணும்னு வந்தேன். சௌந்தர்யாவை பத்தியா? என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. சித்தி, நாளுக்கு நாள் சௌந்தர்யாவோட விவகாரம் பெருசாயிக்கிட்டே போகுது. இது இப்படியே விட்டுறக்கூடாது சித்தி. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சௌந்தர்யா கிட்ட போய் பேசியே ஆகணும். என்ன நடந்துச்சு? அது அந்த ஃபங்க்ஷன்ல நடந்தத சௌந்தர்யா இன்னும் மனசுலயே வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் இன்னும் கோவமாவே இருக்கா. நீலவேணி போய் சித்தப்பா கூப்பிடுறாருன்னு போய் கூப்பிட்டப்ப கூட வர முடியாதுன்னு சொல்லி நீலவேணி கிட்ட சண்டை போடுறா. நீலவேணிய பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. நல்ல வேளை அந்த நேரத்துல நான் அங்க போனதுனால நீலவேணி எதுவும் பேசாம போயிட்டாங்க. இத கூட விட்டுறலாம் சித்தி. ஆனா சௌந்தர்யா சூர்யா கிட்ட சண்டை போட்டு போட்டு அவனை ரூம்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா. சூர்யா பாவம், அவன் சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கும் அந்த ரூம்குள்ள போறதுக்குமே கூட பயப்படுறான். சித்தி, இப்படியே போச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஒரு பெரிய கேப் வந்துரும் சித்தி. என்ன சித்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் செல்வி. என்ன விஷயம் சித்தி, சொல்லுங்க. நானும் உங்க சித்தப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ ஜோசியக்காரிய பாத்தீங்களான்னு கேட்டேல்ல? ஆமா, நீங்க கூட பாக்கலன்னு சொன்னீங்களே. அப்ப நான் உன்கிட்ட பொய் சொன்னேன் செல்வி. பொய் சொன்னீங்களா? ஆமா செல்வி, நான் அந்த ஜோசியக்காரிய பார்க்கும்போது உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். அந்த பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். அதுக்கப்புறமும் அந்த ஜோசியக்காரிய பார்த்தேன். அப்பவும் அதே தான் வலியுறுத்தி சொன்னா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல செல்வி. நான் ஃபோர்ஸ் பண்ணி சௌந்தர்யாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தேன். இப்ப நானே எப்படி அவளை அவ வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியும்? ஆனா சித்தி, ஒரு நல்லது நடக்குதுன்னா நம்ம மனசுக்கு பிடிக்கலனாலும் சில விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும். சௌந்தர்யாவை கோவில்ல பார்த்ததும் அவ மேல நான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி இவதான் எனக்கு மருமகளா வரணும்னு சூர்யா கல்யாணத்துல அவசரப்பட்டுட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஏன் சித்தி இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இல்ல செல்வி, சூர்யா கல்யாணத்துல இருந்தே வீட்டுல பிரச்சனை தான். ஒண்ணு மேல ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. சௌந்தர்யாவும் நிம்மதியா இல்லாம, சூர்யாவும் நிம்மதியா இல்லாம, வீட்டுல யாருமே நிம்மதி இல்லாம இருக்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் மகன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிறத விட என்னால சௌந்தர்யாவோட வாழ்க்கை பாழாயிடுச்சோன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரையும் எப்படி பிரிச்சு வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. நீங்க போய் சௌந்தர்யா கிட்ட ஒரு தடவை பேசுங்க சித்தி. நான் பேசினா அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல செல்வி. அவ என் மேலதான் கோவமா இருப்பா. அதனால நீயே போய் பேசு. நானா? சித்தி, நான் இளமதிக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு சௌந்தர்யா ஏற்கனவே என் மேல வெறுப்பாதான் இருக்கா. நான் போய் பேசினா அது சரியா வராது சித்தி. செல்வி, கூட்டு குடும்பத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்க புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாராவது அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும். அதனால நீ போய் சௌந்தர்யா கிட்ட பேசு. அதான் சரியா இருக்கும். சரிங்க சித்தி, நான் போய் பேசுறேன்.
சௌந்தர்யா, என்கிட்ட பேச மாட்டியா? உனக்கு அப்படி என் மேல என்ன கோவம்? எதனால கோவம்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீ கோவமா தான் இருக்க. அதுக்கு காரணம் நடக்கிற எல்லாத்தையுமே நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிற. நடக்கிற எல்லாமே தப்பாவே நடக்கும்போது அது எப்படி நான் சரியா புரிஞ்சுக்க முடியும்? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நடந்த எதையுமே நீ இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் திட்டம் போட்டுதானே என்ன அவமானப்படுத்திருக்கீங்க. என்ன பேசுற சௌந்தர்யா நீ? நீ இந்த வீட்டோட மருமக. உன்னை போய் நாங்க அவமானப்படுத்தணும்னு நினைப்போமா? அதுலயும் திட்டம் போட்டு உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் பேருக்கு தான் இந்த வீட்டோட மருமக. ஆனா இந்த வீட்ல என்னோட நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தங்க கூண்டுல அடப்பட்டிருக்கிற கிளி. இல்ல சௌந்தர்யா, நீ இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ. ஆ, ஆ. நான் உன்னை ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, எல்லாமே தப்பாவே நடக்குது. சௌந்தர்யா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு நீ. ராஜேஸ்வரி சித்தியோட மருமகளா இருந்தும் ஏன் எல்லாமே நீ நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒரு விஷயம் சௌந்தர்யா, இந்த வீட்ல நீ யார்கிட்ட வேணாலும் வெறுப்ப காட்டு, சண்டை போடு. ஆனா சூர்யா கிட்ட மட்டும் வெறுப்ப காட்டவோ சண்டை போடவோ செய்யாத. இத நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது சில பேருக்கு பிடிக்கல. இப்ப நீ சூர்யா கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்தா அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமைய நீயே உருவாக்கிடாத. இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்ல புருஷன் தான் ஆணிவேர். புருஷன் சப்போர்ட்டா இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அதனாலதான் சொல்றேன், நீ யார்கிட்ட வேணாலும் சண்டை போடு, ஆனா சூர்யா கிட்ட சண்டை போடாத. நான் சொல்றேன்னு கோவப்படாத. சூர்யா என்னதான் இறங்கி இறங்கி வந்தாலும் நீ பிடிவாதமா அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. சூர்யா உன்கிட்ட பேசுறதுக்கும் இந்த ரூமுக்கு வரத்துக்கும் கூட பயப்படுறான். சூர்யா ஏதாவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்ல சௌந்தர்யா,